நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வாம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரில் நீங்கிடவே மாசமாதானம் தங்கம், மனதின் காரில் நீங்கிடவே மாசமாதானம் தங்கம். உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். உண்மை வழி நடத்திடம் உத்தமனு உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட். வசனம் வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக, சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. பெரிய வசனம், ஆழமான வசனம். இந்த உலகத்துல ஒரு சபைக்குள் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டோடைய எதிர்பார்ப்பு நம்ம ஜெயம் பெற்றவர்களாக வாழ. இந்த கொலோசு சபையில மக்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தோல்வி அடைகிறாங்கன்னா, பந்தய பொருளை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது அதிகாரம் 19 உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு வஞ்சியாதவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏமாற்றப்படுகிறவர்களுக்கு இதுதான் சொல்யூஷன். ஒரு சர்ஜரி பண்ண பேசிட்டு வராங்க, ஆபரேஷன் பண்ணணுங்க சார், மருந்து மாத்திரை சரி பண்ண முடியுமா சார்? உறுதியாக கிடையாது. அறுத்து சலத்தை விடுத்தா தான் உனக்கு நீங்க ரிலீஃப். நோ ஆப்ஷன். அதுபோல இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இந்த ஒரு வசனம் தான் ஆப்ஷன் அவங்களுக்கு. அடுத்து அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அவங்க ஆண்டு கீழ்ப்படியாமல் பிள்ளையாக பார்க்கிறார். இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல ஆண்டோடைய கோபம் வரும். அந்த கோபத்திலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் தான். அது என்னன்னா, கிறிஸ்துவின் வாசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். சகல ஞானத்தோடுங்கிறது சாத்தான் எப்படி நம்மளை வஞ்சிக்க முடியுமா? யார சபைக்கு உள்ள இருக்கிறவன் ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். கோயிலான் குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. கோயிலான் குளம். இங்க ராஜசேகரன் அப்படின்னு ஒருத்தர். அவர் நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி 2000க்கு முன்னாடி அவர் ரட்சிக்கப்பட்டு பயங்கரமா பைபிளோட இருப்பார். அவங்க அப்பா தனுஷ்கோடி, அவர் ஒரு ஹெட் மாஸ்டர். ஃபுல் ஸ்லீவ் தான் போட்டிருப்பார். அடிக்கடி வருவார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவார். அப்பா அவர் சொல்லுவார், எங்கிட்ட சொல்றாரு, என் மகன் உங்க மதத்தை தழுவிக்கிட்டான். எனக்கு மதமே கிடையாது, பாவம் சரிதான் முன்னா தெரியும். நான் நினைச்சு இதுக்கு அவங்க சாமி விட்டு இதுக்கு நம்ம சாமிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்ப நினைப்பேன் நான். ஆனா நான் ரட்சிக்க போகும்போது அவர் டோட்டலா பாக் சைட் ஆயிட்டார். பின்மாற்றத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன நான் கேட்டேன். சார் எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க சார், அவருக்குள்ள என்ன இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வாசனம் உங்களுக்குள்ளே சகல ஞான வாசமா அது இல்ல. அவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டாரு, குடும்பமா ரட்சிக்கப்பட்டாங்க. பெந்தேகோஸ்து சபைக்கு தான் போவாங்க.
ஆனால் கோயில் பிறந்து படித்தார். ஆண்டவர் அவர் எப்படி நம்மகிட்ட கொண்டாந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் காலில் புண்ணு வரும். புண்ணு வந்தால் அவ்வளோ லேசில் ஆறாது. யார் யார்கிட்டயே போய் ஊசி போட்டு வரையும் சரியாகுது. இங்கே வந்தால் 2 ஊசியிலே சரியாக போயிடும். அவங்க அம்மா சொல்லும், ஏண்டா எதுக்குற கண்ட இடத்துல அங்கே ஒரு செஞ்சு டாக்டர் ஒரு ஆள் இருக்காங்க, மோசமானவன், போன உடனே பைபிள் வாசிச்சா எனக்கு கேட்பேன், எனக்கு அதால் பிடிக்காது அப்படின்னு. ஆனால் ஒரு தடவை அவர் ரட்சிக்கப்பட்டார். மறுபடியும் கோனைக்கு உண்மையான ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு எப்பவுமே பைபிளோட நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு வைராக்கியமாக இருப்பார். காலையில் மத்தியானம் நைட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அவரை சாத்தான் பிடிக்கிறதுக்கு வந்தான். எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யெகோவா சாட்சி ஒரு 6-7 பேர் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய புக்ஸோட இவர் சந்திக்க வந்துட்டாங்க. இது ஒரே சந்தோஷம். என்ன யாராக இருந்தால் இயேசு தானே, இயேசுக்காரர் தானே, ரைட் எடுத்துக்கிட்டார். அவங்க அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதிக்கிறாங்க. இந்த ஃபோன் பண்ணி கேட்டார், சார் யெகோவா சாட்சிக்காரங்க வந்தாங்க சார், அவங்க சபைக்கு நான் போகலாமா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், ராஜசேகரன் நீங்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்கானுங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு? அதுக்காக நான் பைபிள் தூக்கினேன். அப்பா நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 2 நாள் லீவ் போட்டுருவாங்க, தங்கிறதுக்கு நான் ஃப்ரீயாக ரூம் தரேன், கேன்டீனில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த வசனம் அவருக்குள்ளே போச்சு. அந்த வசனம் அவருக்குள்ளே போக போக என்ன சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இயேசு தேவையில்லை, பிதா தான் நமக்கு தேவை, யெகோவா தேவன் தான் நமக்கு தேவை. அவர் அன்பா இருக்கிற தேவன். பிள்ளைகள் நாராயணத்தில் போடுவார். இதுதான் அவங்களுடைய டீச்சிங். ஒரு இயேசுவை பற்றி ஒவ்வொரு வசனமா காட்டினீங்க. எழுத அப்போ பெரிய சந்தோஷம் வந்துச்சு. இவ்வளோ இருக்குல்லே, எனக்கு இதெல்லாம் என்று சொல்லவே இல்லை என்று. காரணம் கொலோசியர் 3வது அதிகாரம் 16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு. அந்த இடத்துல ஞானங்கிறது என்னன்னா, என்ன பேசணும், யார்கிட்ட எதை பேசணும். 3 நாள் கழிச்சு ஊருக்கு போறாரு. அந்த கும்பல் அப்படியே வந்துச்சு. அவங்கள்ட்ட சரி, நான் வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 15 வருஷம் வச்சிருக்கேன், இதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். 1 2 3 எல்லாம் நான் கொடுத்த வசனம். ஓடியே போயிட்டாங்க, திரும்ப வரவே இல்லை. ஏன்னா அவங்களால பிடிக்க முடியும்னா வசனமே இல்லாதவங்களை தான். அது என்ன செய்யும் அந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிபூர்ணமாக வசனம். பரிபூர்ணங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் அது பரிபூர்ணத்திற்கு கொண்டு செல். இதுதான் பரிபூர்ணம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்னன்னா, கிறிஸ்துவின் வசனத்திற்கு என்ன விளக்கம் ஜான் மெக்கார்த்தர் கொடுத்துருக்காருன்னா, ரெவலேஷன் அல்லது வெளிப்பாடு. வெளிப்பாடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, இந்த வசனத்திற்கு என்ன வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வாசிச்சா தானே உங்களுக்கு அது கிடைக்கும், வாசிக்கலாம் அது எப்படி கிடைக்கும்? வாசிப்பீங்க, கடனை வாசிப்பீங்க. சரி, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதனுடைய வெளிப்பாடை நம்ம பார்ப்போம். அதாவது அந்த வெளிப்பாடுனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் வசனத்தை வெளிப்பாடு உண்டு. ஆனா உதாரணத்துக்கு நம்ம ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 1:4. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விளக்கத்தை சொல்றார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனா யாருங்கிறதுக்கு, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து 2 வித்தியாசமான பேர். இயேசு உலக பெயர், கிறிஸ்து தேவனுடைய குமார் மேசியா. குறித்து இவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் வரிசையா கொடுத்திருக்காரு. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் முழுவதும் யாரை பத்தி பேசுறாங்கன்னா, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேசியா கிறிஸ்துவ பத்தி பேசுறாங்க. வேதாகமத்திலே முன்னே சுவிசேஷத்தின் பற்றி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி, சுவிசேஷம் குட் நியூஸ். பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் இருந்துச்சு. இப்ப பைபிள் பார்த்த மாட்டேன், நான் சொல்றேன். 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவங்க பசி, மரணம், இந்த ஸ்டேஜில் யுத்தத்துக்கு எதிரிகள் கேம்ப் போட்டிருக்காங்க. இவனுக்கு உள்ள ராஜா எம்டியில் இருக்காரு, ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்டேஜில் இவங்க போறாங்க. போனா ஆண்டவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி அத்தனை பேரையும் துரத்தி விட்டார். இந்த கேம்ப் ஃபுல்லா காலியா கிடக்கு. இவங்க பாக்குறாங்க, சாப்பாடு, எல்லா சாப்பாடும் எக்ஸஸா அங்க கிடக்கு. வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம இடத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒரு குஷ்டரை சொல்றான், நான் இந்த குட் நியூஸ்
நாம் அங்க போய் ராஜாட்ட சொல்லலைன்னா நம்ம மேல வந்து பாவம் அதுங்கிறான். குட் நியூஸ், நல்ல செய்தியா. இப்போ இந்த நல்ல செய்திங்கிறத சொன்ன உடனே ராஜா நம்ப மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு 2 குதிரை அனுப்பி கன்ஃபார்ம் பண்றாரு. இது ஒரு குட் நியூஸ். இந்த குட் நியூஸ் தான் புதிய ஏற்பாட்டில் எப்படி பார்க்கணும்னா, இயேசுவானவர், சரி 5வது வருஷம் நம்ம தியானிக்கிறோம். மாமிசத்தின்படி தாவீது சந்ததியிலே பிறந்தவரும். ஃபர்ஸ்ட் இவர் எந்த சந்ததியில் வரணும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். தாவீதின் சந்ததியெல்லாம் வரணும், அங்கதான் உங்களுக்கு நான் மேசியா கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். அதன்படி அது வந்துட்டார். தாவீதின் வருஷத்துல வந்துட்டார். ஒரு குருடைக்கே தெரிஞ்சிருக்குது, தாவீதின் குமாரனே வாரு அப்படிங்கிற. பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி, பரிசுத்த ஆவி வர, பரிசுத்தம் உள்ள ஆவி வர. இந்த பரிசுத்தம் உள்ள ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிசுத்தம் உயர்த்தி காட்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் எழுதுறாரு. பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் பரிசுத்த குமாரனை உயர்த்தி காட்டுறோம். இவர் தான் பரிசுத்த குமாரன், இவர் தான் மேசியா. உயர்த்தி உயர்த்தி நீங்க எங்கெங்கெல்லாம் வசிக்கிறீங்களோ அங்க பரிசுத்தம் உள்ளவர் உயர்த்துறாரு. அங்க வந்து ஆவியானவர் இந்த ஸ்பெஷல் பவர் அவருக்கு. ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவன். மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும். இதுதான் குட் நியூஸ். மேசியா இவர் ஒரு மனிதன், 100% மனிதன். நீங்க எப்படி இருக்கீங்க அதே மாதிரி அவர் இருக்கார். பல வித்தியாசத்துல ஒரு வித்தியாசம் என்னன்னா, மரணத்துக்கு அப்புறம் இவர் உயிர் தழுகிறார். இந்த மரணம்ங்கிறது இவரை வித்தியாசப்படுத்தி காட்டுது. எப்படி வித்தியாசப்படுத்தி அப்படி காட்டுதுன்னா, இவர் தேவகுமாரன்னு வித்தியாசப்படுத்தி காட்டுது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதுதான் ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்து பாருங்க. இதுல நம்முடைய உறவு என்ன உறவு? ஆண்டவருக்கு நமக்கும் பரிபூர்ணம் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணிட்டான்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறுதல், பல மாறுதல், ஒரு சில மாறுதல் நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானம். இன்னைக்கு உலக மக்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் சமாதானம். ஒரு தடவை நான் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ஆஸ்பத்திரியை மூடிட்டாங்க. அப்போ ஆஸ்பத்திரி நல்லா ஜெயிச்சு நடந்துட்டு. அவர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். என்னுடைய ஃப்ரெண்ட், டிஃப்ரெண்டாக என்னுடைய தெரிஞ்சவர் அங்கே அட்மிட் ஆயிருக்காரு ஹிப் சர்ஜரி. அவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கும். நான் போனேன். நான் பையன் எந்த ரூமில் இருக்காருன்னு கேட்டு விருவனை போய் காணிக்கை கொடுத்து ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி டாக்டருக்கு நியூஸ் வந்துருச்சு, போகும்போது நீங்கள் அவரை பார்த்துட்டு போகணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு 4-5 பேஷண்ட் வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் உள்ளே போனேன். என்னை உட்கார வச்சார். ரொம்ப அன்பாக பேசினார். அவர் என்கிட்ட கேட்குறாரு, இன்னமும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு வீட்டில் இடம் இல்லையா, ஆஸ்பத்திரியில் போய் ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இடத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் 2 ரட்சிக்கப்பட்டேன். நான் சார் சும்மா ரட்சிப்பேன் அப்படின்னாரு. அப்போ அவர் பின்னாடி எத்தனையோ சாமி படங்கள் வச்சிருக்காரு. அவர் கன்சல்டேஷன் பின்னாடி. நான் அவர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நீங்கள் பாவம் செய்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நான் ஃபாரின்ல இருக்கும்போது நிறையா பண்ணியிருக்கேன், இங்கேயும் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் கேட்டேன், இத்தனை கடவுளில் யாராவது ஒரு கடவுள் உங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டேன். வாயில் திறக்கல, கம்முன்னு உட்காந்துட்டாரு. அடுத்து நான் சொன்னேன், டாக்டர் நீங்கள் என்னையோட கூட படிச்சிருக்கீங்க. ஆமாம் டாக்டர், நீங்கள் என்னையோட பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு, இவ்வளவோ கேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். வாயை புத்திக்கிட்டு சொல்றாரு, இல்லை டாக்டர் எனக்கு சமாதானம் கிடையாது அப்படின்ட்டார். அப்ப வசனம் நமக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருந்தால் சமாதானம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சமாதானம். 2வது நன்றி உள்ள இருதயம். இந்த நன்றி உள்ள இருதயத்தை நீங்க எப்படி பார்க்கலாமா, தாவீது நீங்க பார்க்கலாங்க. தாவீது ஒரு ராஜா ஆயிட்டார். அந்த நேரத்திலும் நான் ராஜா அப்படி சொல்லவே மாட்டேன். ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்னா எனக்கு நன்றி இருக்காண்டவரே. நீங்க என்னை உயர்த்துவீங்க நான் நினைக்கவே இல்லை. ஆடுகளுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே. தொழுவத்துல இருந்து என்னையை நீங்க தூக்கி எடுத்து ஒரு ராஜாவாயிட்டீங்க. நன்றி உடையது. இந்த நன்றி உடையது உங்களுக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமா வாசமா இருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்து பார்ப்போம். ஒன்னஸ், ஒரே ஆவி, ஒன்னஸ். இப்ப நம்ம எல்லாம் வித்தியாசமானவர்கள் இருக்கிறவர்கள் அநேகர்கள், எல்லாருமே ஒருத்தர் சம்பந்தமே கிடையாது. டேனியல் ராஜேஷ் இருக்கார், அவர் இருக்கிறதுனால சொல்றேன்.
ஜானகி அம்மா இருக்காங்க, நாகார்த்தன அம்மா இருக்காங்க, எல்லாமே கிறிஸ்தவர்கள் அறியாதவர்கள். ஆனா இப்போ ஒன்னா வந்துடுவாங்க. பாலசுந்தரி இருக்காங்க, செல்வி டீச்சர் இருக்காங்க, எல்லாரும் வித்தியாசமா இருந்தாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு வித்தியாசமான வழியில கொண்டு வர்றாரு. ராஜேஷ் எப்படி கொண்டு வந்தாரு அது அவருக்கு தெரியும். ஏன்டா ரொம்ப தான் வர்றாரு, கழுத்துல ஒரு கொட்டை இருந்துச்சு, கையில ஒரு கம்பி மாதிரி மாட்டிருந்தாரு, இங்க ஒரு பட்டை, அதில் ஒரு குங்குமம் எல்லாமே மாட்டி வச்சிருந்தாரு. நான் ஒரு நாள் அவருக்கு சுவிசேஷம் சொல்லவே இல்லை. என்கிட்ட வந்தது எதுக்காக வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு ஒரு கேட்ரிங் எனக்கு படிக்கணும், நான் ஃபாரின் போகணும், கப்பலில் போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அடுத்த நாள் ஒன்றையும் காணும், எனக்கு ஒரு பைபிள் வந்து கேட்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு. ஆனால் ஒன்னஸ் அன்னைக்கு அவர் பாத யாத்திரையா போனவர் இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிறார். காரணம் வாசனம். இந்த வாசனம் என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் ஒன்னா இணைத்து அப்படியே பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. ரைட், ஒன்னஸ். அடுத்து அன்பு. இந்த அன்பு என்ன அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு இங்க வெளிப்படுது. ஏழை மனைவிக்கு ஒரு அமௌண்ட் கேஷ் கிடைச்சிச்சு. அப்ப அவன் சொன்னா, சேட்டா நான் ஒரு இதுல ஒரு போர்ஷன் தசமமா நான் கொடுக்கணும் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னேன். சர்ச்சை கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். சர்ச்சை கொடுப்போம், ஆனா அது பிரியாணியா போய் மக்களுடைய வயிற்றுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க அது குறை சொல்றதுக்குல்ல, நான் சொன்னேன் நம்ம பிரேயராக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த 2000 rupees கொடுமா அப்படின்னு சொன்னேன். அம்மா மூலமாக வரிக்கட்டும், அம்மாவை மகிமைப்படுத்திருக்காரு ராஜேஷுக்கு, கர்த்தர் நல்லவர். சரி, நான் டாக்டர் மேல சொன்னேன், நீ நம்ம பிரேயர் ஆளுக்கு வர்றவங்களுக்கு டெய்லி பைக்கில் வர்றாங்க, சுவிசேஷன் சொல்றாங்க, போறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. சந்தோஷமா கொடுத்தா. காரணம் அன்பு. முன்னாடியெல்லாம் அவட்ட வந்து காசு வராது, ஆனா இப்ப அவளாவே முன் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ரைட், இது எல்லாம் எப்ப முடியும் அப்படின்னா, இப்ப இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் டெப்த். கிறிஸ்துவின் வாசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா, பரிபூர்ணமா வாசமா இருப்பதற்கு என்ன ஒரு இங்கிலீஷ் வார்த்தைனா டுவெல், DWELL. இந்த டுவெல்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனோகியோ, ENOI, ENOI, கியோ, KEOO மேல போடும். எனோக்கியோங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டு லிவ் இன். டு லிவ் இன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டு லிவ் இன் இருக்கும். ரெண்டு கஸ்தூரி வரல, இன், லிவ் இன். கரெக்டா 9:30 மணி ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிடும். பேஷண்ட் அவ்வளோ பேஷண்ட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. லிவ் இன் முடிச்ச உடனே திரும்ப வர்றேன், லிவ் இன். இதான். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாடோடி வாழ்க்கை போல இருக்கக்கூடாது. இந்த நாடோடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் வந்தோட அந்த நாடோடி வாழ்க்கை வந்துருங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 12 காயின் மேல சாபம் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ நிலத்தை பயிரிடும் போது அது இனி தன் பலனை இன்னும் கூடாது, நீ பூமியிலே நிலையற்று அலைகினார். பூமியிலே நிலையற்று அலைகினார். இவரால் ஒருத்தர் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா அவனுக்கு சமாதானம் இருக்காது. அப்ப 14, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்தை விட்டு விலகி மறைந்து. லிவ் இன் அப்படின்னா அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபையப்பா. நான் கிருபை கலாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களா என்னுடைய ஆடை கொடுத்து வெரி ஹாப்பி. சரி, நிலை அற்று நம்ம பார்க்கணும். இப்ப டுவெல், கிறிஸ்து வசனத்துக்குள்ளே வாழ்றது இல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமது சமூகத்தில் இருக்குது. சமூகம். தேவா பிரசனம் தாருமே, திடிவும் பாதம் தொழுகிறோம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம், பானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தமை கண் பாருமே, பானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தமை கண் பாருமே, தேவா பிரசனம் தாருமே. அந்த தேவ பிரசனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். உமது சமூகத்திலிருந்து விலகி மறைந்து. 2 வகையான மக்களை பார்க்கிறோம். ஒன்னு யோனா.
யோனாவும் தேவனுடைய சமூகத்துட்டு விலகினார். ஆனா தேவன் அவரோட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அவர் உடல கீழ்த்தட்டில் இருக்காரு, அவளை மேல்தட்டு பண்ணாரு. மேல்தட்டில் இருக்காரு, தண்ணியில் தூக்கி போட்டார். தண்ணியில் தூக்கி போட்டதுக்கு முன்னாடியே ஒரு மீனை ரெடி பண்ணிட்டார். மீன் வந்து முழுகுது, எல்லாமே ரெடி ரெடி ரெடி. ஆனா இவனுக்கு ரெடி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஆண்டவர் தள்ளிட்டார். ரைட், பாப்போமா? என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவனே. சரி, இது அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. அந்த அலைந்து திரிகிற வாழ்க்கைக்கு ஆப்போசிட்டான வாழ்க்கை தான் டுவெல், கிறிஸ்து இயேசுக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சரி, அடுத்த குறிப்பா நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரம், கிறிஸ்துவின் வாசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணத்தோடு வாசனம் இருக்கு. சங்கீதத்தினால இதுல ஒரு என்னன்னா ரிச்னஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ரிச்னஸ்ங்கிறது எக்ஸாக்டா இதுல தமிழ்ல அவரால் கொடுக்க முடியல. பரிபூர்ணமாய் வாசமா இருக்கிறத இங்கிலீஷ் பைபிள் என்ன கொடுத்தா ரிச்னஸ், ரிச்லி. அந்த ரிச்லிங்கிறது இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த ரிச்லிங்கிறது என்னங்கிறத நான் காட்டுறேன் தமிழ்ல. அதை எபேசியர்ல அந்த ரிச்லிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க, எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம், ரிச்லி 6வது. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவையும் நம்முடைய கிருபையின் மகா மேன்மையும் ஐஸ்வர்யம், மகா மேன்மையான ஐஸ்வர்யம் தான் ரிச்லி. இந்த ரிச்லிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் கிடையாது, சொத்து கிடையாது. பணம் சொத்து எத்தனை பேர் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்னைக்கு அப்படியே அழிஞ்சிடும் தெரியாது. ஆனா அந்த ரிச்லிங்கிறது வருங்காலங்களிலே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வருங்க விளங்க புரிந்து கொள்ள வெளிப்பாடு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பண்றோம். ஒரு கதை ஒன்று சொல்றேன். 2 அண்ணன் தம்பி 2 பேர் தான். 2 பேரும் ஆண்டவர் அறியாத மக்கள். இது நான் சொல்றது கற்பனை கதை கிடையாது, உண்மையில் நடந்த சம்பவம். அவங்க தான் எனக்கு சாட்சியா சொன்னாங்க. ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டான். அவன் தம்பி வந்து சொல்றானா, டேய் நீ இந்த கிறிஸ்தவ பண்ண சைட் அடிக்கிறதா நீ போறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி வந்து சிரிச்சிட்டு பேசாம இருந்துட்டான். அண்ணன் இவனுடைய வாழ்க்கையை பார்க்கறான், இவனுடைய பேச்சு, இவனுடைய ஜெபம், அந்த துதிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த இயேசுன்னு அவனும் ரட்சிக்கப்பட்டான். இவங்களுடைய ஊழியம் ஒரு வித்தியாசமான ஊழியம், ஆச்சரியமான ஊழியம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 பசங்க சென்னையில வேலை பார்க்குறாங்க. மெரினா பீச்சுக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் போய் ட்ராக்ஸ் கையில் வச்சிருப்பாங்க. அந்த பீச்சில் யார் யாரெல்லாம் அந்த போட்டுக்கு பின்னாடி மறைவாக இருந்து குசு 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 குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ட்ராக்ஸை கொடுப்பாங்க. 2 நிமிஷம் பேசுவாங்க. ஏன்னா போதும், பிரதர் சிஸ்டர் நீங்கள் பரலோகத்துக்கு போகணுங்கிற எங்களை வாஞ்சி, நாங்களும் ஒரு காலத்துக்கு இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த ட்ராக்ஸை வாசிங்கன்னு சொல்லி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்பரேசிங்காக இருக்கும், அவங்களுக்கே கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அவங்க டேத்தை வேஸ்ட் பண்ண நீங்கள் வாசிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் என்னையை பார்க்க பழைய பில்டிங், இந்த பில்டிங் நான் அப்போ இருக்கும்போது வந்தாங்க. நான் திரும்ப உட்காந்து, சார் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், இந்த சாட்சி சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல போயிட்டாங்க. இன்னைக்கு வர நான் திரும்ப அவங்களை சந்திக்கிறேன். காரணம் என்னன்னா, வாழ்க்கையில் அவங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்றாங்கன்னா, அந்த கிறிஸ்து மகிமைக்குள்ளதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் ரிஸ்க் எடுத்துருப்பாங்க. இப்போ நான்லாம் ஒரு நாளும் இப்படி தைரியமா போய் அவங்ககிட்ட போய் பேச முடியாது. ஆனா நம்ம பார்க்கறது என்னன்னா, கிறிஸ்துவின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களே விளங்குது. எதிர்காலத்துல இது நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய நிச்சயம் தான் ரிச்லி. சரி, இதுக்கு தேவை என்ன? எல்லாத்துக்கும் தேவை ஒன்று இருக்கு, தேவையில்லாம இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. ஒன்று இது இருந்தால் தான் நமக்கு முடியும். எடுத்துக்கோங்க, மத்திய 13வது அதிகாரம், மத்திய 13வது அதிகாரம் 9வது. ரிச்லி கேட்கிறதுக்கு காதுலவன் கேட்க. எல்லாருக்கும் காது இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாருக்கும் காது இருக்கா? இருக்கு. ஆனா எல்லாரும் காதும் கேட்காது, எல்லாரும் காதும் கேட்காது. ஏன்னா இது எதை பத்தி சொல்கிற, இந்த புறம் கூறதை பத்தி பேசினா ரொம்ப குஷியா இருக்கும். நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் பிரேயர்ல. இப்போ ஒரு ரகசியம், ஒரு நியூஸ் ஒருத்தரை பத்தி வந்துருச்சு, எல்லாருக்கும் அந்த நியூஸ் கிடைச்சிருச்சு, உங்க காதுக்கு இன்னும் வரல.
அது நியூஸ் உங்க காதுல கிடைக்க வர நீங்க எப்படியாவது காதுல விழுந்தாது எப்ப சொல்லுமா என்ன பேசுனீங்களே உனக்கெல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. அவங்களோட சொல்ற வர அவங்க இருதயமே வெடிச்சு வரும். அந்த நேரம் உங்க காது எப்படி இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா நியூஸ் உங்களை பத்தி இல்லை, வேற ஒருத்தரை பத்தி நியூஸ் வெளியே வந்துருச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. 11 இது புறங்குற நியூஸ் கிடையாது. அவர்களுடைய பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி, பரலோகத்தின் ரகசியங்கள் இந்த பரலோகத்தின் ரகசியங்கள் புரிந்து கொள்றதுக்கு காது வேணும். இந்த காது இல்லாம இது முடிக்காது. இது இன்னர் இயர், இருதயம் காற்றும் கனெக்ட் ஆன இடம். சரி, அடுத்து இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு கண்டிஷன் 1 நான் உங்களுக்கு காண்றேன். 2வது கண்டிஷன் உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கலாமா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2:19 உங்களுக்குள்ள வாசனம் பரிபூர்ணமாக வாசம் செய்யணும்னா காது வேணும். 2வது அது எப்படி போதிக்கணும்னு சொல்றாரு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். பகிர்த்து போதிக்கிறதா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல ரைட்லி டிவைட். இப்ப ஒரு கேக் இருக்கு, அதை கரெக்டா கட் பண்றதுதான் ரைட்லி டிவைட். இப்ப கசகசன்னா கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை போதிக்கிறேன், ஒரு காரியத்தை சொல்றேன், அது வசனத்தோடு இருக்குதா. இப்ப இதுல நிறைய பேர் ஏமாத்துவாங்க. எப்படி ஏமாத்துவாங்க? ரைட்லி டிவைட் பண்ண மாட்டாங்க. நான் உங்ககிட்ட அப்படிப்பட்ட ஒரு ஆட்ட சிக்கினேன். அது சிக்கிட்ட ஆண்டவர் தப்பிக்க வச்சார். எப்படி என்னை தப்பிக்க வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனத்தை வச்சு தப்பிக்க வச்சார். ஒரு நாள் அவருக்கு சொல்றாரு, நீங்க பைபிளே உங்களுக்கு தெரியாது, எது 1000 வருட அரசாட்சி எது இன்னைக்குள்ளன்னு தெரியாது, சும்மா எனக்கு தெரியாது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வசனத்தை காட்டுறது. அப்ப அதாவது நான் முட்டாப்பையில கிடையாது, நானும் பைபிளை போதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அந்த வசனத்தை சொல்லுகிறாரு ரைட்லி டிவைட், அவர் இஷ்டத்துக்கு டிவைட் பண்றாரு. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதர்கள் யாரை பார்த்து சொல்றாங்க? மேய்ப்பரை பார்த்து, பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லா ஜனத்துல இது யாருக்குன்னா இது 1000 வருட அரசாட்சிக்குள்ள வசனம் அப்படிங்கிற. அதுக்கு அவர் கொடுக்குற முட்டாத்தனமான விளக்கம் என்னன்னா, அப்ப ஒரு கொலகாரன் சதாம் ஹுசைன் அப்ப உயிரோடு இருக்காரு. அந்த உயிரோடு இருக்கும்போது அந்த சம்பவம் நடக்குது. சொல்றாரு, இந்த சதாம் ஹுசைனுக்கு சந்தோஷம் உண்டா இருப்பான், அவன் கொலகாரனா இருக்கான். அப்ப இந்த வசனம் நம்முடைய காட்சி கிடையாது. எனக்கு பார்த்தேன் இந்த ஆளு தப்பா போதிக்கிறான், ரைட்லி டிவைட் கிடையாது. இப்ப சதாம் எல்லா ஜனங்களுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஜனத்துக்கு, எல்லா ஜனமும் யாரு? சதாம் ஹுசேன் கிடையாது. யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குனாச்சு, மிகுந்த சந்தோஷம். அப்ப இந்த ரைட்லி டிவைட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம தப்பா பிடிக்கக்கூடாது. சரி, அதனாலதான் ரைட்லி டிவைட். அடுத்து பாருங்க, கொலோசியர் 2வது அதிகாரம், முன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமா நிறுத்த. தேவனுக்கு முன்பாக உத்தமன். தேவனுக்கு முன்பாக நீங்க உத்தமா நிற்கணும்னா நீங்க போதிச்சாலும் ரைட்டா டிவைட் பண்ணிக்கணும், இஷ்டத்துக்கு நீங்க கொடுக்கணும். சரி, இதை நம்ம விட்டு விடக்கூடாதுங்க. என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சத்துல அது விட்டுரும். அப்படி விட்ட ஒரு நபர் இங்க இருக்காரு. ஒரு காலத்துல பயங்கர வைராக்கியமா தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு மீட்டிங்ல போனாரு, ஆண்டவரை ஏத்துக்கிட்டாரு. ஆனா கொஞ்ச நாளிலே ஆண்டவர் விட்டுட்டு சாலையத்துக்கு விட்டார். நான் நினைப்பேன், என்னடா இது இவ்வளோ வைராக்கியமா கொஞ்ச நாளே விட்டுட்டாருன்ட்டு. ஏன் விட்டாரு? அவருக்கு சாராயம் தான் பிடிக்குது, வசனத்தை விட்டார். அப்ப உங்களுக்குள்ள இந்த ஆசீர்வாதம் வேணும்னா விடக்கூடாது. 365 நாள் வசனத்தோடு இருக்கணும்.
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குதா, அதை உட்கார்ந்து எழுதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இதுல சகல ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீட், வாசிக்கணும். நான் இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பொண்ணுக்கு யாராவது என்கிட்ட வந்து, சார் எப்படி சார் மார்க் வாங்குறது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீட், பைபிள் உங்க புத்தகத்தை வாசி. ரீட் டைம், ரெண்டாவது ஆர், மூணாவது ரீப்ரொடியூஸ். இந்த 3 இதை அவங்க சொல்லிக் கொடுக்குறேன். அதேதாங்க நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு காட்டுறேன். ஒரு புத்தகத்தை படிக்காம மார்க் வாங்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ரீட். ரெண்டாவது ரீட் டைம். 10 பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட் உன் மண்டையில் இருக்கும். ரீப்ரொடியூஸ், அதை ரீப்ரொடியூஸ். நீ ரீட் பண்ணி ரீடைன் பண்ணனா ரீப்ரொடியூஸ் பண்ண. என்னுடைய சகலப்பாடி அவர் பாபு ராஜ், டாக்டர் பாபு ராஜ், அவர் கன்னியாகுமரியில் நம்பர் 1 10th +2 வாங்கினார். அது எப்படி அவர் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேப்பர் வச்சிருக்காரு. அவர் படித்து மேக்ஸ் போட்டு எல்லாமே எழுதி ஒய்பேரில் எழுதிட்டே இருப்பாங்க. அது எத்தனையோ பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், யாருமே அதை செய்யலை. அவங்க செஞ்சால் அவங்களும் ஹை மார்க் வாங்கியிருப்பாங்கல்ல. ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீட், படிக்கணும். ரெண்டாவது ஸ்டடி, அது தியானிக்கணும். அது நமக்குள்ள போய் தியானிச்சு அது உங்களுக்கு சொந்தமாக மாறும். இப்போ நான் எத்தனையோ வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எத்தனை இதை நீங்கள் தியானிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்கானா அப்படின்னு ஒரு வசனம், ஒரு செய்தி புல்பெட்டிலேருந்து என் காது கொள்கிறேன். கதை நான் எழுதுனேன். அன்னைக்கு நைட்டே என் மகளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என் மக ஒரு அருமையான சாட்சி சொன்னான். நேற்று செகண்ட் செக்ஷனில் 2 செக்ஷனில் அவள் பேசினான். அதில் செகண்ட் செக்ஷனில் இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது அவள் சொல்கிறா, எங்கள் அப்பா அவர் 2000 ரட்சிக்கப்பட்டார். அதற்கு முன்னே பைபிள் ஆசிரியர் கோயிலுக்கு போகும்போது பெரிய பேக் வச்சிருப்பாங்க. பெரிய பேக், பெரிய பைபிள் வச்சிருப்பாங்க. பெரிய டைரி, இப்போ சின்ன டைரி வந்துச்சு. அப்போல்லாம் பெரிய டைரி வச்சிருந்து அங்கே ஒரு நோட்ஸ் சொல்கிறது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எழுதிட்டு எங்கிட்ட வந்து சொல்லுவார். அப்போ நான் வந்து சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்கேன். குட்டி பிள்ளை சண்டே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எங்கள் அப்பா சொல்லி விடுவாங்க, ஏமா உனக்கு ஈசோப்புனா தெரியுமா அப்படின்னு சொல்லி. தெரியாதுப்பா. அப்போ எனக்கு ஈசோப்பை கொடுத்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது என் மைண்டில் இருக்கு. எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் குடும்பமே ரட்சிக்கல் வந்துச்சு. இங்கே பற்றி என்ன ஒரு உதாரணமாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் மகன் யூசோப்பர் குத்தி நான் சொல்லி கொடுத்ததை அவன் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான். இதுதான் ரீட்டைன். அவன் ரீட்டைன் பண்ணுனா, நீங்கள் ரீட்டைன் பண்ணுறீங்களா அது எனக்கு தெரியாது. சரி, பிலிப்பியர் 1:21. அடுத்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன்கிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தால்தான் சாவு ஆதாயம். சாவு ஆதாயங்கிறது என்னன்னா ரிச்லிங்கிறது உங்களுடைய மகிமையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அப்படித்தான். சரி, இது எப்படி சாத்தியமாக மாறும்? ஆவியான நமக்குள்ள இருந்து சகல சத்தியத்தையும் நம்ம போதிக்கணும். சகல சத்தியத்தையும் போதிக்கத்தான் அது கிடைக்கும். அவர் சத்திய ஆவியானவர். அவர் நமக்குள்ள வந்து கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ஆவியானவர் நிறைய 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 ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். வசனத்துக்கு முன்னாடி வசனத்தை வாசிட்டு போமா. கொலைசியர் 3:16. பரிபூர்ணம் வாசமா இருப்பதாக. வாசமா இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டங்களும் ஒருவருக்கு ஒரு போதித்து டீச்சிங். அப்ப பாடல்ங்கிறது உங்களுக்கு ஒரு டீச்சிங்கா மாறி போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆவியில நம்ம நிறையணும். ஆவியில நிறைந்து துன்மார்க்கருக்கு ஏதுவான வரிகள். அவ இந்த ஆவியில நிறைகிறத வசனம் எப்படி துன்மார்க்க குடிகாரன் எப்படி குடிச்சுக்கிட்டு ஆடுவானோ அந்த மாதிரி மக்கள் ஆவியில நிறைஞ்சு துள்ளுறாங்க. துள்ளிக்கிட்டே இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. 19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனை. இருதயத்துல பாடுறதுக்கும் உதட்டுறது வர வித்தியாசம் இருக்கு. ஏலி அண்ணாள் உதட்ட பார்த்து குடிச்சிருக்கான்னு நினைச்சாரு. பாத்தீங்களா? அப்ப அந்த அம்மா ஆவியில நிறைஞ்சு ஆவியானோட உத்தாசத்தோடு ஜோம் பண்ணிட்டு இருக்கு. இது மாய்மாலமாக அவர் தப்பா புரிந்து கொள்கிறார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சொன்னா, புத்தி சொல்றது. இந்த பாடல்கள் குறித்து 2 வசனத்தை வாசனம் முடிக்க பாருங்க. எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்துதல்
15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும், ஒன்னு பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல அது மோசேயுடைய பாடல் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்க, யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது மோசேயின் பாடல். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. பழைய ஏற்பாடு முழுவதும் நிழல். நீங்க பார்க்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏக ஸ்தம்பமாக வருகிறார். இதெல்லாம் அவர் புகழ்ந்து பாடுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் உள்ள பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்துதல் 5:9. தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரையும் கிடைக்கும் பார்க்கிறது. ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு, புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியால் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்தாலும் பாஷைக்காலும் ஜாதிகளாலும் எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். எங்கள் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின நாங்கள் பூமியிலே அரசாளும் என்ற புதிய பாட்டு. அப்ப 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் நமக்கு செய்யப்படுற நன்மைகளை சொல்றது புதிய ஏற்பாடு. அதையும் பார்க்க வேண்டும். 2 பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். வெளிப்படுத்தது 7:9. இந்த ஆட்டுக்குட்டியானவர் இவர்களுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது ஏதோ சகல அதே சேம். அவர்கள் மகா சப்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசன் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியான உண்டாகும் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது ஆட்டுக்குட்டியான குறித்து பாடல். நன்றி உள்ள இருதயத்தோடு உள்ள பாடல். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வசனம் எங்களுக்குள்ள எப்படி வாசமாய் இருக்க வேண்டும் ஆழமான சத்தியத்தை தூயானவர்கள் தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.